ஹலோ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வணக்கம். ஸோ இன்றைக்கி என்னன்னா நம்ம ஒரு ஒன் பாட் மீல். இதுக்கு எல்லா வெஜிடபிள்ஸையும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கேரட்டு, முள்ளங்கி, பீன்ஸு, கொடமிளகா, கொஞ்சம் உருளைக்கிழங்கு, சோயா சங்க்ஸு சோப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி, பூண்டு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா இல்லை. அண்ட் இஞ்சி, சோம்பு, கொஞ்சம் கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி அரைச்சி நான் ஃபில்டர் பண்ணி தான் விடுவேன் இது வழியாக. ஸோ இதுக்கு ஒரு கப்பு இதால் அரிசி எடுத்துக்கிறதுக்கு 3/4 கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் 1/4 கப்பு தண்ணி இதில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 1:2 போட்டுட்டு 2 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ காயெல்லாம் நான் வேக வச்சாச்சு. இந்த மாதிரி சும்மா 2 ஸ்பூன் நெய்யை விட்டு வதக்கி வச்சுருக்கேன் எல்லா காயும். ஸோ இப்போ அடுப்பு ஏற்றிட்டு இந்த சோயா சங்க்ஸையும் போட்டு இந்த கொத்தமல்லி அதுவும் ஃபில்டர் பண்ணியே விடுறேன்னா அதில் நடுவில் கடிப்பட்டா நல்லா இருக்காது, இந்த கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம். ஸோ இதுவும் 2 கப்பு டோட்டல். ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ரெண்டு கப்பு போகும் தண்ணி, இல்லைன்னா ரொம்ப குழஞ்சி வந்துடும். இது 1 பாட் மீல் ஆனதுனால எல்லாத்தையும் சேர்த்து குக்கர்லேயே வச்சு வேக வச்சுடலாம். இதில் கடாய் சூடாகி இருக்கு. அதுக்கு அந்த சேப்பங்கிழங்கு பண்ண மாதிரி கொதிக்கிற தண்ணியில் உருளைக்கிழங்கு இது மாதிரி க்யூபாக கட் பண்ணி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் பாயில் ஆனால் போகிறோம். 3/4 வேவாயிடும் உருளைக்கிழங்கு. அப்புறம் அதை வடிகட்டி எடுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெயை தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் 3/4 வேவ் ஆனப்புறம் எண்ணெயை தடவி வச்சா நம்ம ஒரே ஒரு ஸ்பூன், 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டால் கூட போகிறோம். ஒட்டாக்கி நல்லா ரோஸ்ட் ஆகும். ஸோ இதை ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சு இதை ஹையில் வைக்கலாம். இன்றைக்கி எங்களோட ஃபஸ்ட்டு ட்ராகன் ஃப்ரூட் ரெடி ஆகிருக்கு. ஸோ மாமா இதை ரொம்ப அப்படியே பாதுகாத்து பில்லர்லாம் கட்டி வேலியை சுற்றி போட்டு ஒன்று ஃபஸ்ட்டு ஃப்ரூட் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி அதை கட் பண்ண போகிறோம் டெசர்ட்டுக்கு. இதை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு ட்ராகன் ஃப்ரூட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஹார்வெஸ்ட் ஆகிட்டு, ரொம்ப அதை பாதுகாத்து அதுக்கு கயத்தை கட்டி இது பண்ணி எல்லாம் பார்த்து பண்ணினேன். ஸோ ஃபஸ்ட் ஹார்வெஸ்ட் ஆஃப் ட்ராகன் ஃப்ரூட் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஒன்றும் உரம் இது ஒன்றும் இல்லை, வெறும் ஏலகிரி மலை தண்ணி காற்றுல வளர்ந்த எங்களோட ஃபஸ்ட்டு ட்ராகன் ஃப்ரூட் இன்னைக்கு ரெடி. ஸோ இந்த 1 பாட் மீலில் நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயாச்சு. நல்ல பொலன்னு அப்படியே மலர்ந்துன்னு இருக்குது ரைஸு. 1:2 தண்ணி வச்சா அதில் ஒரு 3/4 கப்பு தேங்காய் பால், 1/4 கப்பு வெறும் தண்ணி. ஸோ வதக்கி விட்டு லேசாக வதக்கி விட்டு நெய்யில் ரைஸ் ஆட் பண்ணி 2 விசில் விட்டால் கரெக்டாக இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி ப்ரெட் ட்ரை டோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மேலாக அதை தூவிக்கலாம். அதை தவிர கீரை மசியல் அண்ட் உருளைக்கிழங்கு பொரியல். உருளைக்கிழங்கு பொரியலுக்கு சேப்பங்கிழங்கு, வாழைக்காய் இதெல்லாம் எப்படின்னா ஜஸ்ட்டு பாயிலிங் வாட்டரில் ஒரு 10 மினிட்ஸ், ஈவன் 7-8 மினிட்ஸ் கூட போகிறோம். ஒரு 3/4 வேவ் வந்தோடனே தண்ணியும் வற்றியிருக்கும். அது மேலே கொஞ்சோண்டு எண்ணெயை தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணேன்னா ஆயில் ஃப்ரீயாக இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகும். அதில் பொடி போட்டுக்கலாம். அப்புறம் தயிர் பச்சடி அண்ட் நம்மளோட ட்ராகன் ஃப்ரூட் அப்படி பூ விரிஞ்சா மாதிரி இருக்குது. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது ட்ராகன் ஃப்ரூட்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.